வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் பதவிக்காலம் முடிந்தது, வீட்டிற்கு செல்லலாம். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2021 முதல் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி முடிவடைந்து விட்டது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும். தற்பொழுதே ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர் என்றுதான் அழைக்கப்படுகிறார். முழுவதுமாக தமிழக நிர்வாக பொறுப்புகள் அனைத்துமே ஐஏஎஸ் அதிகாரிகள்தான், தலைமைச் செயல் அதிகாரிகள்தான் செயல்பட்டு வருகிறார்கள். இனியும் ஸ்டாலின் அவர்கள் அரசு பங்களாவோ, அரசு சார்ந்த வாகனமோ, அரசு ஊழியர்களோ யாரும் ஸ்டாலினுக்கு கீழ் வேலை செய்யக்கூடாது. பாதுகாப்பு மட்டும் வழங்கப்படலாம். அதற்கு காரணம், முன்னாள் அமைச்சர் என்ற காரணத்தினால் பாதுகாப்பு 3 காவல்துறை அதிகாரிகள் அவருக்கு காவலாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, எந்த ஒரு உத்தரவையும் அவரால் பிறப்பிக்க முடியாது. மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன தெரியுமா? 2026 மே மாதம் 4ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் ஸ்டாலின் அவர்கள் இனியும் தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்க முடியாத அளவிற்கு வாக்குகள் முடிவுகள் வெளியிடப்படும். அதிமுகவின் தலைமையில் விஜய் அவர்கள் கூட்டணியில் வைப்பார், அல்லது தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சியை அமைக்கும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் நடக்கும். நிச்சயம் திமுக 2வது முறை ஆட்சியை அமைக்காது. ஸ்டாலின் பதவிக்காலம் முடிந்த கையோடு அவர் வீட்டிற்கு செல்லலாம் என்று இணையதளங்கள் முழுவதுமாக பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல் என்பதை நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். ஒருவேளை தோல்வியடைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அமைச்சர்கள் சுமார் 14 பேர் அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இவர்கள் தப்பித்து வந்தார்கள். எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க நேரிட்டால் அடுத்த மாதமே, மே மாதம் ரிசல்ட், ஜூன் மாதமே டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள். சிறையில் செந்தில் பாலாஜி எப்படி 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டாரோ, அதேபோல் மற்ற மாஜி அமைச்சர்களும் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆட்சி அதிகாரத்தை இழந்த மனதளவில் பாதிக்கப்படக்கூடிய வகையில் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மீண்டும் செய்வார். ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. மக்கள் திமுகவை முழுவதுமாக ஒதுக்கிவிட்டார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.